இந்த நேரத்தில் தியானிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல தெரிந்த ஒரு பகுதி தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு க்ளூ கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த கதையை நீங்கள் சொல்லிடுவீங்க, ஓ இதானா அப்படின்னு. இன்னும் சிலர் வந்து ஓ இந்த பகுதினா இதான் செய்தி இருக்கும் அப்படின்னு நீங்களும் செய்தியை நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பகுதி எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி. க்ளூ கொடுக்குறேனே, இயேசுவாமி செய்த முதல் அற்புதம் என்ன? கானாவூர் இல்லையா? நிறைய பேர் செய்தியை முடிச்சிருவீங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். சண்டே ஸ்கூல்லேருந்து கற்றுத்தருகிறது ஒரு 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 அற்புதம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அவர் செய்த இந்த முதலாவது அற்புதம், இயேசுவாமி செய்த முதலாவது அற்புதம் அப்படின்னா அதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு சில காரியங்கள் அதுலேருந்து தியானிக்க இருக்கிறோம். அது தியானிக்கும் போது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, அது முதலாவது அற்புதம் கிடையாது. சரிங்களா? அது முதலாவது அற்புதம் கிடையாது. முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும். யோவான் வந்து அது முதலாவது அற்புதம்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேவில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இதை ஒரு ஒரு அடையாளமாக வைக்கிறார். இந்த அவருடைய மகிமைக்கென்று அவர் செய்கின்ற ஒரு காரியம் அவராக தெரிந்து தான் பண்ணுகிறார். ஸோ இந்த இந்த பகுதிக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். நான் இப்போ நான் சொன்னேன் இது முதலாவது அற்புதம் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்? இந்த முதலாவது 2வது வசனத்தை வாசிங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, அதனால தான் முதல்ல ஃபுல்லாக வாசிக்கல. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய கல்யாணத்தில் அங்கே அட்டெண்ட் பண்றாங்க. சீஷர்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ சீஷர்களை நம்ம எடுத்துக்கோம், பேதுருவாவே எடுத்துக்கோமே. பேதுருவா எப்படி சுவாமி அழைத்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ராத்திரி முழுசும் போய் மீன் பிடிக்க போறாங்க, ஒரு மீன் பிடிக்கல. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இந்த கலிலியால இந்த இடத்துல போய் நெட்டு போட்டா இந்த மீன் கிடைக்கும்னு தெரியும். ராத்திரி முழுசும் ட்ரை பண்ணி ஒரு மீன் அழப்படலை. அடுத்த நாள் இயேசுவாமி அந்த பகுதியாக போறார். போயிட்டு பேதுருக்கிட்ட கேட்குறாரு, பேதுரு போட்டை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, அந்த மக்கள்கிட்ட பேசணும், நான் அதில் உட்காந்து நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. உட்காருங்க சுவாமி பேசுங்க. பேசுறார் மக்கள் இடத்துல. பேசிட்டு என்ன சொல்றாரு பேதுருக்கிட்ட? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போய் வலைய போடு. நேற்று ராத்திரி போய் இவங்க மீன் பிடிக்கலன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அதை நிறுத்தி வச்சதான் இவர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை நிறுத்தி வச்சதே இவர் தான். அடுத்த நாள் காலையில் போறாங்க, இவர் சொல்றாருன்ட்டு போறாங்க. போயிட்டு சரி இவர் சொல்றாரு நம்ம போடுவோம். போட்டா என்ன ஆகுது? வலை கிளியிற மாதிரி மீன் பிடிக்கிறாங்க. இது வரைக்கும் வலைய பார்த்து தூரத்துல இருந்த மீன் கூட குதிச்சு வருது. ஏசாமி கூப்பிடுறாரு போறோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க. வலை தாங்க முடியல, இவர்கள் உதவி கேட்கிறார்கள். மற்ற போட்ல இருந்து வாங்கப்பா எங்களால் நம்மளால பிடிக்க முடியாது வாங்க அப்படின்னு உதவி கேட்கிறாங்க. அப்படி வந்து கரைக்கு வந்து சேர்றாங்க. அவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வராங்க. இதை கேட்டால் அவங்களுக்கு அற்புதமாக தெரியலையா? ஆமென். இது ஒரு அற்புதமாக தெரியலையா அவங்களுக்கு? ஆமென். இதை விட பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இயேசுவாமி சொல்றாரு அவர்கிட்ட, இதெல்லாம் விட்டுட்டு வாப்பா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிற ஆக்குறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் வந்துட்டான். அப்பதான் பிஸ்னஸ் ஆரம்பிக்குது. மீன் பிடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கிறோம் இல்லையா? என்னைக்கும் நடக்காத ஒரு பிஸ்னஸ் அன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. ஊர் முழுசும் பேசிக்கிறாங்க, இப்போ நேற்று ராத்திரி போயிட்டு ஒரு மீன் பிடிக்காதவங்க இன்னைக்கு போய் காலையில் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நேரத்தில், இந்த நேரத்தில் யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, இந்த நேரத்தில் போய் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஊரே பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் இயேசுவாமி சொல்றாரு விட்டு வாப்பா அப்படி. வசனம் சொல்லுது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு சுவாமியை பின்பற்றணும்ட்டு தீர்மானம் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெரிய அற்புதம் உலகத்தில் கிடையாது. ஆமென். 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 அதை விட கிடையாது.
வசனம் சொல்லுது, பரலோகமே என்ன சொல்லுது? they rejoice, they celebrate. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? அது பேதுருடைய வாழ்க்கையில் நடக்குது. இது உங்களுக்கு அற்புதமா தெரியலையா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் வசனம் என்ன சொல்லுது? சீஷர்கள் அப்படின்னா பேதுரு மட்டும் கிடையாது, எல்லா சீஷரும் இருக்காங்க. அத்தனை அற்புதம் அங்கே உட்காந்துருக்குது. இன்னைக்கு இங்கே நாம் உட்காந்துருக்குறோமே, இத்தனை அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. நான் எல்லாருடைய சாட்சி நான் கேட்டதில்லை. நேற்று நெல்சன் பிரதருடைய கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிரதருடைய சாட்சி எனக்கு ஓரளவு தெரியும், ஆட்டோ டிரைவர்ஸ் பிரதர்ஸ் தெரியும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்சி இருக்குது, ஆண்டவர் எப்படி நம்மளை அற்புதமாக நடத்தினார். இதெல்லாமே ஒரு அற்புதம். இந்த அற்புதத்துக்கு பரலோகமே செலிப்ரேட் பண்ணுது. நம்ம என்னைக்கு ஆண்டவர் சொன்னோமோ, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் சுவாமி அப்படின்னு சொன்ன நாள் அவ்வளோ ஒரு முக்கியமான நாள். இத்தனை சீஷர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இவர்களெல்லாம் அங்கே உட்காந்துருக்கிறாங்க, இயேசு சுவாமி கூட அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது முதலாவது அற்புதம் கிடையாது. ஆங்கில வசனத்தில் எப்படி சொல்லுதுன்னா, this is the first miraculous sign, அடையாளம். இது முதலாவதாக இயேசு சுவாமி மக்களுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம். நான் யார் அப்படின்றதை இது மூலமாக வெளிப்படுத்துகிறார். நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்பதை வெளிப்படுத்துகிறார். இதுல ஒரு வார்த்தையுமே நம்ம மணிக்கணக்காக தியானிக்கலாம், நம்மளுக்கு அவ்வளோ நேரம் கிடையாது இல்லையா? நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது. அதனால சில முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன் இது தியானிக்குன்னா, இது இயேசு சுவாமி அவருடைய ஊழியத்தில் முதலாவதாக செய்த ஒரு காரியம். அடுத்த செஷன்ல அவர் கடைசியாக செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது முதலாவதாக அவர் ஊழியத்தில் ஆரம்பித்து சில நாட்களில் முதலாவதாக தன்னுடைய அவர் யார் என்பதை இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இந்த 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 அற்புதத்தை ஒருவேளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு சம்மரி மாதிரி. இது நீங்கள் முழு பைபிளும் வாசித்து முடித்த மாதிரி. இது அவ்வளவு சத்தியங்கள் அடங்கின அற்புதம். இது சொல்ல புரியுங்களா? முழு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பைபிளை வாசித்து முடித்த அளவு மாதிரி இந்த ஒரு அற்புதத்தில் இயேசு சுவாமி அவ்வளோ காரியங்களை கற்றுத்தருகிறார். அப்போ நம்ம இப்போ ஒரு வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கணும்னா எவ்வளோ நேரம் எடுக்கும்? அவ்வளோ நேரம் நம்ம இந்த ஒரு அற்புதத்துக்கே செலவு பண்ணணும். அவ்வளோ சத்தியங்களை இந்த அற்புதத்தில் இயேசு சுவாமி நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ரெண்டாவதுல மூன்றாம் நாளிலே கலிலேவில் உள்ள மூன்றாம் நாளிலே. மூன்றுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும் இல்லையா? மூணுன்றது பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். இது ஏதோ தற்செயலாக ஏதோ மூணாவது நாள் நடக்குதுன்னு கிடையாது. யோவான் இது எழுதும் போது அப்போதான் இவருக்கு தெரிய வருது, இயேசு சுவாமி இவ்வளோ ஒரு பிளான் பண்ணி இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டோம். அதனால தான் இந்த டீட்டெயிலாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. மூணாவது நாளில் இது நடக்கிறது. 3 என்பது வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். நம்ம எக்ஸடஸ்ல பார்த்தோம்னா 3வது நாளில் இஸ்ரேல் மக்கள் விடுதலை ஆறார்கள் இல்லையா? இயேசுவாமி எத்தனாவது நாளில் உயிர் தந்தார்? 3ஆம் நாளிலே. ஓசாயா சொல்றாரு, இன்னும் 3 நாளிலே உங்களுக்கு விடுதலை. திரியேக தேவன் சொல்லுகிறோம். 3 என்பது வசனத்தில் முக்கியமான ஒரு நம்பர். அப்போ அந்த 3ன்றது ஏதோ இங்கே தற்செயலாக நடக்கிற ஒரு காரியம் கிடையாது. இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார்? நான் வந்திருக்கிறதுல ஒரு புதுமை இருக்கிறது. இனியிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கை கிடையாது. நான் ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு தர இருக்கிறேன். ஒரு புதுமை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க, அதுக்காக அது இப்போ நடக்க போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். சோ ஒரு புதிய காரியத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேன். இது ஆரம்பிச்சிருச்சு. I am here for something new.
something that you've been waiting for. நான் அதை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். புதுமை ஆரம்பிக்க போகிறது. And why 3 is unity? Because of who God is. Father, Son and Holy Spirit working together. Perfect harmony. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஸோ நான் போய்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. 3 என்பது இன்னும் ரெவலேஷன் பண்ணோம்னா நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் 3 என்பது ஒரு முக்கியமான ஒரு நம்பர், புதிய நம்பர், ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போய் விளையாடுறீங்களா? ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது எவ்வளோ கவுண்ட் பண்ணுவாங்க? 3 தான் இல்லை? 3ல் ஓட ஆரம்பிச்சிடணும். ஏன் 3 வரைக்கும்? நான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஏன் சார் 4 வைக்கலாமே, 5 வைக்கலாமே? இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. எதுக்கு 3ஓட நிற்கிறீங்க? அப்போ அவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். 1ன்னு சொல்ல வந்து யூ ஷுட் செட் யுவர் மைண்ட் ஃபோக்கஸ்ட். எல்லாத்தையும் மறந்துரு, உன்னுடைய ஓட்டத்தை மாத்திரம் நீ நிற்பார். புரியுதுங்களா? இனிமேல் நீ வந்து அந்த ஓட்டத்தில் நீ நிற்கிற, ட்ராக்ல நிற்கிற. 1ன்னு கேட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துரு, எவ்வளோதான் பிரச்சனை இருக்குதோ எல்லாம் மறந்துரு. யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ரேஸ். 2ன்னு சொல்லும் போது யூ ஷுட் பி ஃபிசிக்கலி ரெடி. ஓடுறது மைண்ட் மாத்திரம் கிடையாது. 2வது நீ 2ன்னு கேட்ட உடனே யூ ஷுட் பி ரெடி டு ரன். 3ன்னு சொல்ல வந்து இட்ஸ் an ஆக்ஷன் திங். இவ்வளோதான் உனக்கு பாயிண்ட். இதுக்குள்ளே நீ வந்து யூ ஷுட் ஸ்டார்ட். 3ன்னு சொன்ன உடனே இட்ஸ் an ஆக்ஷன். ஸோ 3 நீங்கள் வரும்போது இட்ஸ் a டைம் டு ஆக்ட். தட்ஸ் வாட் ஜீசஸ் இஸ் சேயிங். இது வரைக்கும் ப்ராஃபட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மெசாயா வருவார் வருவார் வருவார்னு. இட்ஸ் a டைம் டு ஆக்ட். நான் வந்துட்டேன், ஆக்ஷன் டைம் இப்போ. ஸோ 3ன்றது வந்து இட்ஸ் a நியூனஸ், a டைம் டு ஆக்ட். புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறது இந்த 3ன்றது, அதனால தான் இது ஒரு முக்கியமான நம்பர். எதுக்காக இயேசு சுவாமி வந்து ஒரு கல்யாணத்தை தேர்ந்தெடுக்கணும்? இதை வேற எங்கேயாவது பண்ணியிருக்கலாமே. எதுக்காக ஒரு கல்யாணத்தை தேர்ந்தெடுக்கணும்? கல்யாணம் என்பது ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஜெனசிஸ் நீங்க வாசிங்க, முதலாவது ஒரு வெட்டிங்கை பத்தி வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள், ஒரு வெட்டிங். ரெவலேஷன்ல கடைசி சாப்டர் வாசித்து பாருங்க, ஒரு வெட்டிங் நம்ம பத்தி வாசிக்கிறோம் இல்லையா? மலவாணன் மணவாட்டி சபை சேருகிறது, ஒரு திருமணத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த திருமணத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். வசனம் முழுதும் நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வாசித்து பாருங்க, இயேசு சுவாமி தேவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து ஒரு கணவன் மனைவின்ற ஒரு உறவுல தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி கணவன் மனைவி ஒருத்தரோட ஃபெய்த்ஃபுல்னஸை பற்றி இல்லையா? அந்த கமிட்மெண்ட்ல இருக்கணும். நான் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறேன், நீங்கள் இல்லையே, நீங்கள் என்ன விட்டுட்டு மற்றவங்களாம் பின்னால் போயிட்டு இருக்கிறீங்க. இதை தான் அங்கே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வாசிக்கிறோம். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது சபையும் இயேசு கிறிஸ்துவும் மணவன் இல்லை மணவாட்டி. ஸோ இது வசனம் முழுதும் மேரேஜ்ன்றது ஒரு தீம், கவனன்ட், ஒரு கமிட்மெண்ட், இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் இயேசு சுவாமி இதை தேர்ந்தெடுக்கிறார். இது ஏதோ தற்செயலாக அங்கே போய் உட்காரல, அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா இதன் மூலமாக நான் ஒரு செய்தி கொடுக்கணும், இவங்களுக்கு இவங்க தெரிஞ்சுக்கணும் நான் யார் அப்படின்பது. ஸோ அங்கே போகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இயேசு சுவாமி போனார், ஏன்னா அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னு இருக்கிறது இல்லையா? அவர் அழைக்கப்பட்டார், அதனால தான் போனார். இன்னும் நம்ம வசனத்தில் போய் பார்க்கத்தோன்னா, இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இன்னும் அவர் என்ன சொல்றார்? என் பிதாவாலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் இல்லையா? யார் அனுப்புவாங்க? கூட்டவங்கள தான் நம்ம அனுப்புவோம் இல்லையா? ஒருத்தர் அனுப்புறதுக்கு முன்னால ஒரு அழைப்பு இருக்கும். இன்னைக்கு உங்களை அழைச்சு நம்ம என்ன சொல்றோம்? போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆண்டவர் அதே மாதிரி தான் ஊழியக்காரர்களை அழைத்தார்கள், சீஷர்களை அழைத்தார். அப்புறம் நீங்க போய் ஊழியம் செய்யுங்க. அழைப்பு என்பது சீஷர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அனைவருக்கும் கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம், இந்த அழைப்பு என்பது. அதனால வந்து ஈவன் 2 கொரிந்தியன் எழுதும் போது அவர் சொல்றார்,
அந்த யாராவது வாசிங்களேன், 2 Corinthians chapter 4 verse 6 யாராவது வாசிங்க. 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தாமே. எப்ப சொன்னாரு? உலகத்தை படைக்கும் போது இல்லையா? உலகத்தை படைக்கும் போது இருளில இருந்து வெளிச்சத்தை உண்டாகுன்னு சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அந்த வெளிச்சம், தேவன் சொன்ன அந்த வெளிச்சத்தை நான் இயேசுக்குள்ள நான் பார்க்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். இயேசு சுவாமி அதை கிளைம் பண்றார். ஐ am the light of the world. அவர் சும்மா சொல்லல, ஒளி நாதான் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஸோ அவர் அழைக்கப்பட்டவர், பிதாவாலே தேர்ந்தெடுத்து, மகனே உன்னுடைய வேலை இது, போய் செய்றியா, அதுக்கு அர்ப்பணம் செய்து இந்த உலகத்துக்கு வந்ததுதான் இயேசு சுவாமி. பிதாவுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு வந்தவர் நம்மளுடைய இரட்சகர். ஆமென். அப்போ அவர் அழைக்கப்பட்டவர்ன்றது இந்த செய்தியிலிருந்து எடுத்து சொல்லுகிறார். சீஷர்களும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் அனைவருமே அவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நம்ம சண்டே ஸ்கூலில் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புக்கு வாசிக்கும் போதாக இருக்கலாம், இல்லை ஒரு ரேடியோ செய்தியாக இருக்கலாம். யார் மூலமாவது இயேசு சுவாமி நம்மள இடத்துல பேசி நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த ஒரு அழைப்பு நிமித்தத்தில் தான் இன்னைக்கு நம்ம ஒன்றாக கூடி சேர்ந்திருக்கிறோம். இப்போ இயேசு சுவாமி அந்த இடத்துல அதை வெளிப்படுத்துகிறார். அவராக சொந்தமாக இங்கே நான் போகணும் செய்யணும் இல்லை, பிதா என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார், என்னை அழைத்து என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அதுக்காக தான். ஸோ அதை வெளிப்படுத்துகிறார். அங்கே சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அங்கே நடக்கிற ஒரு காரியம், திடீர்னு என்னாச்சு, திராட்சரசம் முடிஞ்சு போச்சு. திடீரென்று முடிந்தது. வசனம் அப்படிதானே சொல்லுது இல்லையா? திடீரென்று முடிந்தது. அங்க பிரச்சனை இப்போ திராட்சரசம் முடிஞ்சிருச்சுன்றது கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. திடீர்னு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு இருந்த முன்னால திராட்சரசம் இருந்துச்சு, இப்போ காணோம் இல்லை. இவங்களால போய் இதை இப்போ திராட்சரசம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? மரியாமா என்ன பண்ணணும்? வேலைக்காரங்களை கூப்பிட்டு, எப்போ பக்கத்தில் திராட்சரச கடை இருக்குது, போய் வாங்கிட்டு வாங்கப்பா. மக்கள் போகிறதுக்கு முன்னால் திருப்பி உடனே அவங்களுக்கு கொடுக்கணும், போய் வாங்கிட்டு வாங்க. இதான் செஞ்சுருக்கணும். எதுக்காக இயேசுவாமி கிட்ட ஓடுறாங்க? இயேசுவாமி என்ன பணமாக வச்சிருக்கிறாருங்க உங்களுக்கு திராட்சரசம் வாங்கி கொடுக்கறது? இல்லையே. எதுக்காக அங்கே போகிறாங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ கன்ஃபியூஷன். இது வரைக்கும் இருந்த திராட்சரசம் திடீர்னு இல்லை. இப்போ நம்மளுக்கு டைமும் கிடையாது, போய் வாங்கிட்டு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில், இப்போ கொஞ்சம் நேரத்தில் டீ டைம் இருக்கும், டீ வாங்கிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க. திடீர்னு நம்ம எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம்? அது முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே டீ போட்டுருவோம், இல்லாட்டி சிலர் அனுப்பிச்சி விட்டுருவோம். அப்பா கடையில் போய் சக்குன்னு வாங்கிட்டு வாப்பா, இது முடிகிறதுக்கு முன்னால் கொடுக்கணும். இதானே செய்வோம். அதுதான் அவங்க செஞ்சுருக்கணும், அதை செய்யலை. இயேசுவாமி கிட்ட ஓடுறாங்க. எதுக்காக? மரியாளுக்கு தெரியுது, கொஞ்ச நாளுக்கு முன்னாதில் பேதுருக்கு இப்படி தான் ஏதோ ஒன்று நடந்துச்சு. மீன் பிடிக்கிற நேரத்தில் மீன் காணோம் இல்லையா? மீன் இல்லை. அடுத்த நாள் போய் மீன் பிடிக்கும் போது அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு மீன் பிடிச்சிட்டு வராங்க. ஒருவேளை இது இவர் வேலையா இருக்குமோ, இவருடைய வேலையா இருக்குமோ, போய் சொல்லுவோம். அதுக்கு தான் வராங்க. சொல்றாங்க, என்னாச்சு? திராட்சரசம் முடிஞ்சிருச்சு. நல்லா வாசித்து பாருங்க, அங்க குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலை, முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இருந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் போய் ஒன்றும் செய்ய முடியாது. இன்டைரக்டாக என்ன கேட்குறாங்க இயேசுவாமி கிட்ட? எப்போ இது உன் வேலையா? அதான் கேட்குறாங்க. இது நீர் செய்கிற காரியமா? இவ்வளோ நேரம் இருந்தது, இப்போ இல்லையே. இயேசு சுவாமியுடைய பதில் அதை
அந்த இடத்துல அவர் சொல்லும்போது அது வந்து உறுதி பண்ணுது, ஆமாம் நான் தான் அதை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு. ஏன் பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்திரீன்னு கூப்பிடுறது வந்து கிரேக்க இதில் வந்து அசாதாரணமாக அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி கூப்பிடணும்? உமன் அம்மாவை பார்த்து ஸ்திரீயே அப்படின்னா அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க கலாச்சாரத்தில் ஒருவேளை அது அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடத்துல எதுக்கு ஸ்திரீயே அப்படின்னு சொல்லணும்? மரியாள் வந்து கோட் வேர்டில் பேசுறாங்கல்ல, டைரக்டா பேசல இல்லையா? அவங்க யோசித்து ஒரு க்ளூ கொடுத்து பேசுறனால இயேசு சுவாமி அப்படிதான் பேசுறார். ஸ்திரீயே என்னுடைய நேரம் இன்னும் வரல. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்க மரியாதை பத்தி அங்க வாசிக்க முடியாது. அவங்க அந்த சீன்ல இருந்து ஒதுங்குறது பியூட்டிஃபுல். அது ரொம்ப மெச்சூரிட்டி வேணுங்க, ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தன்மை வேணும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேயே பார்த்துக்கோங்களேன், கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கட்டும் எங்கேயுமே இருக்கட்டும், ஒரு பொறுப்பில் ஒரு இதை அனுபவிச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த பொறுப்புலேருந்து தள்ளுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கடைசி வரைக்கும் நம்மளே தான் இதில் பொறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அது. அந்த ஒரு பொறுப்புலேருந்து ஒதுங்கி போகிறது தள்ளுறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ ஊழியங்கள் இப்போ ஜெபித்தது போல நல்லா ஆரம்பிச்சாங்க, ஏன் முடியுது, ஏன் நல்லா முடியலை? ஏன் அப்படின்னா அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இல்லையா? மரியாள் ரொம்ப, அதாவது இயேசு சுவாமிய தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னா சும்மா சாதாரண காரியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த இந்த உலகத்தில் ரட்சரை கொண்டு வர்றதுக்கு மரியாதை தேர்ந்தெடுத்தாருன்னா அது சும்மா சாதாரணமான காரியம் கிடையாது. ரொம்ப ஒரு மெச்சூர். அவங்களுக்கு இது இயேசு சுவாமி இதில் கிரியை செய்கிறார்னு தெரிஞ்ச உடனே she backed off. பொதுவாக இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்வாங்க. அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படி சொல்லலை. அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. she backed off. வெரி பவர்ஃபுல். ஐ கேன் டாக் மோர். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. நிறைய ஸ்தாபனங்கள், நிறைய லீடர்ஷிப், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கிறது வந்து we do not know when to hand it over. எப்போ இதை வந்து இன்னொரு கையில் ஒப்படைக்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் மரியாள் கிட்ட இருந்து நம்ம அதை லேர்ன் பண்ணலாம். she knew when to back off. இயேசு சுவாமி இதில் கிரியை செய்கிறார் அப்படின்றது தெரிந்த உடனே she backs off. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது இயேசு சுவாமி வந்து ஒரு வாலிபனாக இருந்தார், அவருக்கு வந்து இன்னும் வந்து அவர் ரெடியாகவே இல்லை, ஊழியம் இன்னும் ஆரம்பிக்கலை, ஸோ அதனால் அவரை எப்படியாவது புஷ் பண்ணணுன்றதுக்காக மரியாள் வந்து அவர்கிட்ட வந்து இதை சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. she knew, God knew what he was doing. ஜீசஸ் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஏதோ அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்றது, ஏன்னா சில காரியத்தை அவர் கற்றுக் கொடுத்துக்கிறார். திடீரென்று திராட்சரசம் முடிந்தது அப்படின்றதுக்கு அது ஏதேன் தோட்டத்தில் இல்லையா, ஆதாம் ஏவாள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிராஜுவலாக மாறலை, திடீரென்று சூழ்நிலை மாறிடுச்சு. அவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தாங்க, ஏதோ அப்படி போக போக கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மாறிச்சு. அப்படி கிடையாது, திடீரென்று சூழ்நிலை மாறிடுச்சு. அவரோட இருந்த தொடர்பு திடீரென்று கட் ஆயிடுச்சு இல்லையா? எப்படின்னாங்க, அவ்வளோதான் மாறிடுச்சு எல்லாம். அவங்களுக்கு அது நேரம் கிடையாது, திருப்பி மாறுறதுக்கு, திருப்பி யோசித்து பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. வெளியில் அனுப்பிச்சாச்சு, இனி ஒருத்தரை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஒன்னால தான் என்னால தான் இருக்கிறாங்க இல்லையா? திடீரென்று சூழ்நிலை மாறுகிறது. இயேசு சுவாமி அதை வெளிப்படுத்துகிறார். திடீரென்று அவர்கள் இருந்த அந்த சந்தோஷம், சமாதானம், அந்த ஒரு செக்யூரிட்டி, ஒரு இன்செக்யூர். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு காரியம் வந்து எதுக்கு நம்ம லீடர்ஷிப் இல்லாட்டி பொறுப்பை கொடுக்கறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னா ஒரு இன்செக்யூர். நம்ம செய்யாட்டி தப்பாயிருமோ இதுவாயிருமோ, ஒரு இன்செக்யூர் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மாறினது திடீர்னு. ஒரு பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பழம் சாப்பிட்டாங்க, முடிஞ்சு.
இல்லையா? திடீரென்று மாறுது. இயேசு சுவாமி அதை வெளிப்படுத்துகிறாருங்க. திடீரென்று சூழ்நிலை மாறுகிறது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? திடீரென்று மாறி இந்த இடத்துல நீங்க ஹிஸ்டரி நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இயேசு சுவாமி மக்களை கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டார். பரிசுத்த ஆவியானவரும் அங்க யார்கிட்டையும் போய் பேசினதாக வசனம் இல்லை. மக்கள் அப்படியே விட்டுட்டார். நீங்களா என்னை சூஸ் பண்ணி வாங்க, என்னை தேடி நீங்க வாங்க, உங்களுக்கு நான் தேவைன்னா நீங்க வாங்க அப்படின்ட்டு விட்டுட்டார். பரிசுத்த ஆவியானவரும் யார்கிட்டையும் பேசிக்கல. இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனுஷன்தான் ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்கென்று நான் வாழணும் அப்படின்ட்டு ஒரே மனுஷன். யாரு? நோவா. இல்லையா? ஒரே ஒரு மனுஷன். மற்ற எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அவங்க தன் போல வாழ்றாங்க. அதனால தான் இயேசு சுவாமி கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நோவா காலத்தை போல இருக்கும்னு சொல்றாரு. இல்லையா? மக்கள் தன் இஷ்டம்படி வாழ்வாங்க. நான் தான் கடவுள், என்னை பத்தி நீங்க சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய நம்ம ஜெபித்தோம், வாலிபர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. இது என் வாழ்க்கை, நான் எப்படி வாழ்வேனோ அப்படி இருந்துக்கிறேன், நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு, இப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வந்துச்சு நோவா காலத்தில். அதை தான் இயேசு சுவாமி அங்கே எடுத்து காட்டுகிறார். அது என் நேரம் கிடையாது. There was a time when he just let them go. நீங்களா என்னை ஏற்றுக்கொண்டு வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக மாறுகிறது. இல்லையா? என் மரியாள் சொல்கிறாங்க, do whatever he tells them. Do whatever he tells them. இதுவும் ஏதோ ஒருவேளை மரியாள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு அதை சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இதன் மூலமாக இயேசு சுவாமி சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது அடிமையாக இருந்தார்கள். அவர்களால் யோசித்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நான் வாழ்கிற மாதிரி நான் வாழ முடியாது. அடிமையில் இருக்கும்போது நீங்கள் சொல்ல முடியுமா, எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு வேணும் கேட்க முடியுமா? நான் இந்த இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்படுறேன், போக முடியுமா? முடியாது. என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. அதான். That's a period in history when people had no choice but to obey. சொல்றத கேள், அவ்வளோதான். இயேசு சுவாமி தேவன் 10 கட்டளை கொடுத்தார். இதில் ஏதாவது அவங்க கேட்க முடியுமா? இதை நாங்கள் செய்ய மாட்டோம், அது தப்பு, ஒன்றும் கிடையாது, கேள், அவ்வளோதான். ஸோ there is a time in history where you just obey. அவர் சொன்னதை செய். அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸோ இயேசு சுவாமி எவ்வளோ அழகாக இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக ஒரு ஹோல் ஹிஸ்டரியே கவர் பண்ணுறார். அவருக்கு எடுத்து காட்டுறார், ஒன்னொன்னாக எடுத்து அங்கே சொல்லுகிறார். நான் எதுக்காக இந்த உலகத்தில் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்பதை எடுத்து சொல்லுகிறார். அப்போ அங்கே அழகாக நம்ம பார்க்குறோம். அங்கே அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாரு? கச்சாடி தண்ணீரை நிரப்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்குமே அங்கே ஒரு க்ளூ இருக்குது. எத்தனை கச்சாடி இருந்துச்சு? 6. ஏன் 10 இருந்திருக்கலாமே? 6. எதுக்காக யோவான் இதெல்லாம் எழுதுறாருன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. 6 என்பது உலகத்தை எத்தனை நாளில் படைத்தார் ஆண்டவர்? 6. இல்லையா? அப்போ உலகம் எல்லாத்துக்கும் உடைய இரட்சகர் என்பது அது எடுத்து காட்டுகிறது. 6 என்பது இயேசு சுவாமி உலக இரட்சகர் அப்படின்பதை அங்கே எடுத்து காட்டுகிறது. அந்த 6 என்பது அந்த சிக்னிஃபைஸ் தட் he is a god of creation. உலகத்துக்கே இரட்சகர். இது யாரோ சில மக்களுக்காக கிடையாது. அதுவும் இது எங்க வச்சிருப்பாங்க தெரியுமா? இது குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க கிடையாது, காலு கழுவுறதுக்கு. இதெல்லாம் வெளியில வச்சிருப்பாங்க. வெளியில வச்சு உள்ள வரும்போது காலு கழுவுறதுக்கு அப்படின்ட்டு வெளியில வச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை அவர் ரசமா மாத்துறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது குடிக்கிற தண்ணி ஏதோ நல்லா நம்ம ஃபில்டர்லாம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படி கிடையாது. வெளியில கை கால் கழுவுறதுக்குன்னு வச்சிருக்கிற தண்ணி அதை நிறைக்க சொல்றார்.
அதை நிறைங்க. வசனம் சொல்லுது, எங்க வரைக்கும் நிறைக்கணுமா? எது வரைக்கும் வாசிங்க? குடம் 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். நிறைய, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு they fill it up to brim. அப்படின்னா இது வரைக்கும் நிறைக்கலாம்னா இது வரைக்கும் ஃபுல். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு சுவாமியா சொல்லுகிறார், நான் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறேன்? நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமையான வாழ்க்கையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏதோ அறகுற வாழ்க்கை அவர் தருகிறவர் கிடையாது. ஆமென். நிறைவான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். Jesus wants to communicate something. நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை உலகத்துக்கு எல்லாருக்குமே கொடுக்க வந்திருக்கிறேன். இயேசு சுவாமி அதில் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் அந்த சீஷர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா கடைசியில் என்ன போட்டிருக்குதுன்னா, சீஷர்கள் விசுவாசித்தார்கள். இது அவர் செய்கிறது எல்லாமே விசுவாசிகளுக்காக, அவரை சீஷர்களுக்காக. இது ஏதோ பெருசாக அவர் காட்டி ஒரு பேர் வேணும், புகழ் வேணுன்றதுக்காக பண்ணலை. என்னை நம்பி சில விசுவாசிகள் வந்திருக்கிறார்களே, என்ன சீஷர்கள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னை விசுவாசிக்கணும். இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறார். சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நரைச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, இதை கொண்டு போய் இந்த பந்திக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் அல்லது ஒரு மாஸ்டர் ஆஃப் செரமனி, தளபதி உட்காந்துருக்கிறானே, அவனுக்கு போய் கொடு. ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களாம் இருந்தால் கொடுத்துருப்பீங்களா? நீங்களா இருந்தால் கொடுத்துருப்பீங்களா? ஊற்றுனது தண்ணின்னு தெரியும், நீங்கள் தான் ஊற்றிருக்கிறீங்க. இதை எண்டு கொண்டு போய் எங்கள் திராட்சை ரசம் கொடுன்னா கொடுப்பீங்களா? நீங்கள் யோசிப்போம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் என்றால் அப்படிதான் இருக்குது. ரசத்தை கொடுத்து கொடுன்னா நான் கொடுத்துருவேன் சுவாமி, என்கிட்ட கொடுத்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு நீ ரசம் மாதிரி கொடுன்னா என்னால் முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. எனக்கு நீங்கள் இது எல்லாம் செஞ்சீங்கன்னா நான் பண்ணுறேன். ஒரு சாதாரணமாக தண்ணியை கொடுத்துட்டு இப்போ ரசம் மாதிரி கொடு அப்படின்றீங்களே, இது இது நடக்க காரியமா? யோசித்து இருப்போம். நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், சுவாமி நீங்களே போய் கொடுத்துருங்களேன் அப்படின்றப்பேன். இல்லாட்டி வேற யாராவது போட்டோம். இன்னைக்கு நம்ம அப்படி தான் சொல்கிறோங்க, என்னால் அது முடியாது, அவனை அனுப்புங்க, அவங்க போட்டோம் இவங்க போட்டோம், என்னால் முடியாது. இன்னைக்கு ஒருவேளை இங்கே உட்காந்துருக்கிற சிலர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கலாம், சுவாமி என்கிட்ட இருக்கிறது தண்ணி, இதை ரசம் கொடுக்க சொல்கிறீங்களே, என்னால் முடியாது. ஆனால் இந்த சர்வெண்ட் அப்படி கேட்கலாம். இன்னைக்கு இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் கம்மிங் டு திஸ் மெசேஜ், இட்ஸ் ஆல் திஸ். தெர் இஸ் சம்திங் வி கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் சர்வெண்ட். இயேசு சுவாமி பெரிய காரியங்களை அங்கே செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு வேலைக்காரங்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியம் இருக்கு. ஒருவேளை வசனத்தில் போடாட்டியும் ஐ கேன் இமேஜின் பேதுரு போயிட்டு, பேதுருப்பா இது இங்கே வாப்பா, போய் ஊத்து, பரவாயில்ல, இவர் யாருன்னு எனக்கு தெரியும், நம்பு, தண்ணி தானே, கவலைப்படாத, ஊத்து, I know what he is capable of. Silence really bothers me. ஒருவேளை நான் ஊத்திருந்தேன், நான் சத்தம் போட்டிருப்பேன், ரசமாயிடுச்சுப்பா அப்படின்னு. ஒரு சத்தம் கிடையாது. அவன் போயிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை, சுவாமி நான் ஊத்துறேன், என்ன வெளியில வருதோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இல்லையா, நான் ஊத்துறேன், என்ன வெளியில வருதோ நான் பொறுப்பு, ஒன்றும் கிடையாது. நம்புறான், எடுத்துட்டு போறான், ஊத்துறான், அது ரசமா இருக்கு. ஆமென். See that trust we need today. இன்னைக்கு நம்மளை குறித்து சில நேரத்தில் நம்ம ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுறோம். அவருடைய செய்தி நமக்குள்ள இருக்கிறது. நம்ம அதை ஒருவேளை தண்ணின்னு யோசிக்கலாம். இந்த இன்னைக்கு நான் ஒருவேளை
I'm sharing water with you, but I know he can make this wine. நான் இன்னைக்கு சாதாரணமாக தான் பேசுகிறேன், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஒரு சாதாரணமான செய்தியை ரசமாக அவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தட்ஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு ஷேர். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்க, எனக்கு செய்தி இல்லை, நான் எப்படி சொல்கிறது? ஆண்டவர் அவங்கள அனுப்பும், அவருக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்குது, அவர் நல்லா பேசுவார், அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, பாடுறாங்க, அவங்க போய் பண்ணட்டும், அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, டிகிரியாவது இருக்குது, ஏன்ட்டு ஒன்றுமே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு நம்ம எவ்வளோ நேரத்தில் we don't want to take that simple water and pour it. இன்னைக்கு நம்மகிட்ட இயேசு சுவாமி எதிர்பார்க்கிறது அதுதான் இல்லையா? தண்ணியை ரசமமாக்க நம்மளை சொல்ல அவரு, அது நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஆனா நம்ம அதை செய்யணும்னு யோசிக்கிறோம். தண்ணியை ரசமமாக்குறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை மாத்துறது அவர். ஆனா தண்ணியை போய் ஊத்த வேண்டியது நம்ம கடமை. ஆமென். அதை நம்பி சுவாமி இந்த ஒரு செய்தியில நீங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், இதுல நீங்க சமுதாயத்தை மாற்ற முடியும். இந்த ஒரு ட்ரஸ்ட், இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு. இதை இந்த ஒரு அவன் பேர் கூட கிடையாது, பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஒரு ஐ ஜஸ்ட் விஷ் சம்டைம்ஸ் இவங்க பேர் போட்டிருந்தா, ஆனால் யோவான் யோசித்து தான் இது பேர் போடல. இட்ஸ் நாட் அபவுட் ஹிம், இட்ஸ் அபவுட் ஜீசஸ். பட் த ட்ரஸ்ட் ஹீ ஹேட் இஸ் சம்திங் கமெண்டபிள். தண்ணியை கொடுத்து ஊற்று அப்படின்னு சொல்லும்போது எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். இன்னைக்கு நம்மகிட்ட இயேசு சுவாமி எதிர்பார்க்கிறது இதுதான். நான் கொடுக்குற அந்த செய்தியை போய் கொடுத்துரு. ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டரை வாசிக்க மாட்டான், அவன் வேலை என்ன? ஆனால் நிறைய நேரத்தில் ஐ ஹவ் சீன் ஒரு டெலகிராம் வருது. முன்னாலாம் டெலகிராம் வரும், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது வாட் இஸ் டெலகிராம். அந்த காலத்தில் ஒரு டெலகிராம் வருதுன்னா ஊரே அரண்டு போயிருக்கும். ஏன்னா டெலகிராம் அப்படின்னாலே நெகட்டிவ் நியூஸ் தான் அப்படின்னு நினைப்பாங்க. யாரோ இறந்துட்டாங்கப்பா, அதான் டெலகிராம் வருது, ஏதோ ஆயிடுச்சு, அதான் டெலகிராம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிருவாங்க. தெரியுமா அவங்களுக்கு அந்த காலம்லாம்? இல்லை, we have been through those moments. அதை கொடுத்துட்டு சில நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன், நல்ல செய்தி தானா அப்படின்னு கேட்பான். புரியுதா? the postman will ask. ஏன்னா ஒரு கெட்ட செய்தி கொடுக்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு கெட்ட செய்தியை கொடுத்து என்னால் இந்த குடும்பம் அழுகிறது என்னால் பார்க்க முடியாது. ஸோ நின்று பார்ப்பான், ஐயா நல்ல செய்தியா, என்ன செய்தியா அப்படின்னு கேட்டு போவான். ஒரு போஸ்ட்மேனுக்கு இருக்கிற அந்த ஒரு அக்கறை, என்னால் இந்த குடும்பம் அழுகக்கூடாது, நான் கொடுக்குற இந்த ஒரு செய்தியில இந்த குடும்பம் அழக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான்னா, அவர் செய்கிற, அவருடைய ஊழியத்தை செய்கிற நம்ம, இந்த செய்தியை கொண்டு போகிற நம்ம எவ்வளோ யோசிக்கணும் பாருங்க. இல்லை, ஒருத்தரை உருவாக்குகிற ஒரு செய்தியாக நம்ம கொடுக்குறோமா, இல்லை ஒருத்தரை அழிக்கிற செய்தியாக நம்ம கொடுக்குறோமா? இயேசு சுவாமி நம்மளுக்கு கொடுக்குற செய்தி தண்ணி தான், பட் திஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப். அங்கே என்ன நடக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு காரியம், அதை குடிச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுற, இயேசு விதம் அதை குடிச்சிட்டு என்ன சொல்லுகிறார், அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது, தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென், ஆமென். எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, அவன் டேஸ்ட் பண்ணிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு திராட்சை ரசத்தை நான் வாழ்க்கையில குடிச்சதே கிடையாது அப்படிதான் சொல்லுவான். நான் எதிர்பார்ப்பேன், ஏசுவாமி பண்ணதில்ல இல்லை, ஆனால் அவன் அப்படி சொல்லலை, அப்படி சொல்லலை. என்ன சொன்னா தெரியுமா, நான் வரும்போது நீங்க ஒரு திராட்சை ரசம் கொடுத்தீங்களே, முதல்ல நான் வந்த உடனே நீங்க கொடுத்தீங்களே, அதே போல இது இருக்குது.
பொதுவாக என்ன நடக்கும்? நேரம் போக போக தண்ணி கலப்பாரமாக இல்லை, வீட்டில் நடக்கிறது தான். கூட்டம் அப்படியே வருதா, அப்படியே சாம்பார் அப்படியே ஒரு இதுவாக இருக்கும், போக போக அப்படியே கொஞ்சம் இதுவாகி ரசமாக மாறி அப்படியே அப்படியே போயிடும். அது குடும்பத்தில் நடக்கிற ஒன்று இல்லை, குடுவையில் நடக்கிறது ஒன்று. அப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்தது எப்படி இருந்துச்சோ அதே போல் இது இருக்குது. இயேசுவாமி என்ன சொல்லுகிறார்? அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் எப்படி சந்தோஷமாக இருந்தார்களோ, எப்படி ஒற்றுமையாக இருந்தார்களோ, எப்படி தேவனோடு தினமும் பேசிக்கொண்டு அந்த ஒரு ஃபெல்லோஷிப்பில் ஒரு பயம் இல்லாமல் அவங்க இருந்தாங்களோ, அதே வாழ்க்கையை இன்னைக்கு நம்மளுக்கு தருகிறார். ஆமென், ஆமென். He restores what was lost. அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம இன்னைக்கு கேட்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இன்னைக்கு நீங்களே கேளுங்களேன், இந்த உலகத்தில் ஏன் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா நிறைய பேர் ஆதாம் ஏவாளை தான் சொல்லுவாங்க. சாப்பிடாதன்னு சொன்னார், அவர் சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். இப்படி தானே சொல்கிறோம். எங்கேயாவது இயேசுவாமி அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை. எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. யாராவது ப்ராஃபட்ஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம எல்லாரும் அவங்க 2 பேரில் தான் கஷ்டப்படுறோம், அவங்க 2 பேர் மட்டும் சரியாக இருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்து யாராவது சொல்கிறாங்களா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வசனத்தில் எங்கேயுமே அப்படி கிடையாது. இயேசுவாமி பேசும்போதும் அப்ப இருக்கிற சந்ததியை தான் சொன்னாரு. இந்த சந்ததி பொல்லாத சந்ததி, அப்படித்தானே சொன்னாரு. இந்த சந்ததி தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு சந்ததி. அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆதாம் ஏவாளை குறை சொல்லி பேசுவதுக்கு அப்படி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்னா சிலுவையின் மகத்துவத்தை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆமென். இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இன்னும் அவர்களை பற்றியே சொல்வதற்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்னைக்கு உலகம் மோசமாக இருக்கிறதுனா இது இந்த சந்ததியோடைய காரணம். இயேசு சுவாமி கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம், அவர் கொடுக்கிற இந்த புது வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரணம். அதை ஏற்றுக்கொள்றால் வாழ்க்கை மாறி அமையும். ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. இயேசு சுவாமி இந்த ஒரு ஆச்சரியம் மூலமாக, இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக இதை தெளிவுபடுத்துகிறார். ஒரு சாதாரணமாக வெளியில காலு கழுவுறதற்குன்னு வச்சிருக்கிற ஒரு இதெல்லாம் அவர் யோசித்து தான் பண்றார். ஏன் சொல்றாருன்னா, அந்த காலத்துல அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, மெஸ்ஸாயான்றது யாருக்காக? யூதருக்காக, இது எங்களுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலம். இவர் பர்பஸாக தான் வெளியிலேருந்து தண்ணி கொண்டு வர்றார். எதுக்கு? நம்மளை வெளிப்படுத்துகிறார். நீ ஒன்று தானே நினச்சிட்டு இருக்கிறப்பா, இல்லை, வெளியில் இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. நீ அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிற, அவங்க எல்லாரும் இங்கே they will be on the table. ஆமென். இன்னைக்கு நான் ஒரு யூதன் கிடையாது, ஆனால் இயேசு சுவாமியை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கிறேன்னா இந்த அற்புதம் தான் காரணம். புறஜாதின்னு ஒதுக்கி வச்சிருந்த மக்களை இயேசு சுவாமி தெரிந்து அவர்களையும் அந்த சமுதாயத்தில் ஒன்றாக மாற்றுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் அப்படி யோசிப்போம், அவர்கள் புறஜாதிகள், அவர்கள் இவர்கள், ஒருவேளை நம்மளும் அப்படி யோசிக்கிறோம்னா யூதர்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்காது இல்லையா? அவர்கள் எல்லாரும் நம்மளோட சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். இதுதான் இந்த வெளிப்படுத்துகிறார் இயேசு சுவாமி. இதுதான் நம்ம சாட்சியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஊழியம் என்பது ஒன்றும் பெரிய கிடையாது. நம்ம வேலை தண்ணீரை ரசமாக மாற்றுறது நம்ம வேலை கிடையாது. அது இல்லையன்றதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம வேலை தண்ணி கொடுக்கறது தான், அதை ரசமாக மாற்றுகிறது அவர் வேலை இல்லையா? செய்வோம். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. எனக்கு இது தெரியாது, எனக்கு அது முடியாது, இப்போ எவ்வளவோ போயிடுச்சு, உலகம் எவ்வளோ முன்னால் போயிடுச்சு அப்படின்ட்டு சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஈவன் இன்டர்நெட்டில் இப்போல்லாம் ஏஐன்னு வந்துருச்சு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு இந்த பேசேஜ் போட்டு இதோடைய செய்தி நீங்கள் கொடுங்கன்னா அது கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, இது கம்ப்யூட்டருக்கும் தெரியாது. அதனால அப்படி யோசித்து பார்க்குற திறமை கிடையாது.
இது ஆண்டவர் வந்து ஒரு செய்கின்ற ஒரு சைன், இஸ் ஷோயிங் அ சைன், இஸ் டிஸ்பிளேயிங் சம்திங் அப்படின்றது தெரியாது. அதனால தான் இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து தேவன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். டோன்ட் லூஸ் ஹார்ட், டோன்ட் கிவ் அப். நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண காரியத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நாம் செய்யறோம். ஸோ an evangelist, someone who is trusting him and doing what he says. நம்ம வேலை அதுதான். அந்த நேரத்தில் இஃப் யூட் ஹவ் பீன் லாஜிக்கலி கொஸ்டனிங் ஜீசஸ்னா அவன் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். பட் he was able to trust. சுவாமி நான் பண்ணிடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் how the miracle ended. ஸோ இந்த ஒரு கல்யாண நேரத்தில் இயேசு சுவாமி இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக அவர் யார், எதற்காக வந்தார் அப்படின்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த சமுதாயம் அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்ரேஷன் டைம்னு வரும்போது எல்லாரும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ப்ராஃபட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு டைம் இருக்குது. இயேசு சுவாமி வந்து இந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறார் இல்லையா? The way he comes in, the death and resurrection is so powerful. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அவர் உயிர் தெழுந்தாவிட்டால் நாங்கள் பேசுகிறதெல்லாம் வருது இல்லையா? அவர் உயிர் தெழுதுன்னு அந்த செய்தி உலகத்திலேயே யாரும் கொடுக்காத ஒரு செய்தி. The one who died rose again and is alive. அதுக்கு மேல என்ன தெரியுமா? அவர் நம்மளோட கூட இருக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார். So when we go and share this, it's not that the servant was going alone. இயேசுவாமி கூட இருக்கிறார். இது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். Trust and believe. One of the most misquoted verses, அதாவது நிறைய கோட் பண்ணுவாங்க இந்த வசனத்தை, ஆனால் தவறா கோட் பண்ணுவாங்க. அது என்ன வசனம் தெரியுமா? யோவான் 3:16. புரியுதுங்களா? நிறைய பேர் இதை கோட் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் நிறைய நேரத்தில் கோட் பண்ணுவாங்க, பட் தே கோட் இட் ராங்லி. ஏன் அதை தவறாக கோட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அதோடைய முதல் பகுதி இருக்கு இல்லையா, தட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் ஓவர் த பி பார்ட். நீங்கள் அதை வாசிங்க, இல்லை வசனம் எல்லாருக்கும் தெரியும்ல, சொல்லுங்க. என்னது? யாரு? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போயிடக்கூடாது. இந்த யோசித்து பாருங்க, விசுவாசிக்காதவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லல. விசுவாசிக்காதவன் எப்படியும் கெட்டு தான் போறான் இல்லையா? விசுவாசிக்காதவன் somehow they will lose it. விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், நிறைய பேர் நல்லா ஆரம்பிச்சாங்க, பேக். விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னும் சொல்ல போனோம்னா இயேசு சுவாமி நமக்காக வந்திருக்கிறார். so that we who believe in him, we should not perish. நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. we should not give up. ஓ இவ்வளவுதானா அப்படின்னு விட்டுறக்கூடாது. we should not give up. we should believe. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போயிடக்கூடாது. இதுக்காக தான் இயேசு சுவாமி இந்த உலகத்துக்கு வந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்காக அவர் எந்த அளவு போறாரு. Are we willing to trust him? If that's his will and purpose for us, நம்ம ஒரு கஷ்ட நேரத்தில் போகும்போது when we look at him, we are able to go through it. இல்லையா? இந்த அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த கடைசியா ஒரு காரியத்தை அவர் கற்றுத் தருகிறார். But I just want to ask, was there something new for you to learn today? ஏதாவது ஒரு புதுமை இருந்துச்சா அதுல? இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தானே. But was there something new? That's what he does. தண்ணியை ரசமா மாத்துறது அவர் வேலை. It's a same simple story that I learned from my childhood. சண்டே ஸ்கூல்ல ஒருவேளை கதை நான் கேட்டேன்னா இதுவாக தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்த கதையா இருக்குன்னா இதுவாக தான் இருக்கும். It's a story that we all learn. நம்மளுக்கு நல்லா தெரிந்த ஒரு பகுதி.
இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பகுதியை கேட்ட உடனே ஓ அப்படின்னா அந்த செய்தி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிரும். பிகாஸ் we are so used to it. அப்படியே நம்மளுக்கு பழகி போயிடுது. அந்த வசனம் அப்படியே கேட்டு கேட்டு இதில் ஏதாவது புதுசாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறது கூட நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. இஸ் there anything new for me to learn? அதுக்கு தான் நேற்று நான் சொன்னேன், when you are going beside the still waters, ask questions. when you are reading scripture, ask questions. ஏன் சுவாமி இப்படி நடக்குது, எதுக்கு 3ன்னு போட்டிருக்கு, எதுக்கு இப்படி நடக்குது, you ask all those questions. அந்த நேரத்தில் நம்ம கேட்கலன்னா we will be still holding on to the same thing. வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். இதை நம்ம எவ்வளோ வாசிக்கிறோமோ எவ்வளோ தியானிக்கிறோமோ அவ்வளோ புதுமையான காரியங்களை தேவன் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார். ஆமென். So as we go from here, let this be a motivation. நம்ம போய் ஒருத்தனுக்கு சொல்லும் போது let that servant remind us, தண்ணியை கொடுப்பா போய் கொடு, அவ்வளோதான். ரசமாக நான் மாற்றிக்கிறேன், you go and give. And the joy that was suddenly fading away, it was restored. எல்லாம் கவலையில் அவ்வளோதான் ஏதோ அப்படின்ட்டு போயிட்டுருக்கிற நேரத்தில், பிகாஸ் இட் இஸ் மோர் ஆஃப் அன் எம்பாரஸ்மெண்ட், எல்லாருக்கும் சோர்ந்து போயிட்டுருக்கிற நேரத்தில் திஸ் வாஸ் ரெஸ்டோரிங். இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய நேரத்தில் இப்போது இஸ்ரேல் வாரை குறித்து நிறைய யோசிக்கிறாங்க. எனக்கு சில வீடியோலாம் வந்துச்சு, என்னால் அதை பார்க்க கூட முடியல. மக்கள் கஷ்டப்படுகிறது, சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாகி நாம் ஒருவேளை இந்த தண்ணியை நம்மளே வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு இருந்தோம்னா எத்தனையோ பேர் அதை ருசிக்க முடியாது. அந்த ஒரு அழைப்பு தான் இந்த வேளையில் இயேசு சுவாமி நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபிப்போம். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம், மனைவியும் நானும். இதை பாடும்போது அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர், நம்மை அன்பு கூறுகிறவர். உம்மை போல நல்ல தேவன்
ஆமாண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை சுவாமி. ஒருவேளை இந்த நாளிலே நாங்கள் இங்கே அமர்ந்திருப்பது இது உம்முடைய சுத்த கிருபை. நீர் எங்கள் மேல் காட்டின அந்த அன்பு சுவாமி, இந்த உலகத்தில் ஒருவேளை நாங்கள் இதை எடுத்து கூட சொல்ல முடியாது சுவாமி. அவ்வளோ ஒரு பெரிய அன்பை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறேன் சுவாமி. நீர் எங்கள் இடத்துல எதிர்பார்க்கறது ஒன்றும் பெரிய காரியங்கள் இல்லை சுவாமி. ஆனால் இந்த ஒரு சாதாரண காரியத்தையும் அநேக நேரத்தில் நாங்கள் தள்ளி விடுகிறோம். அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை சுவாமி. உம்மை போல நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை போல அன்பு செலுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை போல அந்த ஒரு தாகத்தோடு செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த வேளையில அமர்ந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் தொடும். ஒருவேளை என்ன சூழ்நிலை இருக்குதோ எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் உமக்கு தெரியும். இந்த நேரத்தில் நீர் அவர்களை எடுத்து கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான சோர்வுகளையும் நீர் அகற்றி போடும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதுக்கும் உம்மைக்கு செயல்படுவதற்கும் அர்ப்பணிக்க வேண்டிய கிருபைகளை நீர் தாரும். ஒருவன் அழைக்கப்படவாதல்லாட்டா சுவாமி, அவன் ஊழியம் செய்ய முடியாது. இந்த வேளையிலே நீர்தாமே எங்களை அழைத்து, நீர்தாமே எங்களை உருவாக்கி, ஆண்டவரே நீர்தாமே எங்களை செயல்படுவதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மீதி அந்நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் பிதாவே.